யாருமே சொல்லிக்கிட்டுக்கலாம் உங்களுக்காக புது எபிசோட் ஜிகே ஒன் ஷார்ட் எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேசலாம் என்ற கதையில பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கே ஒருத்தவங்க குடிச்சிட்டு ஒரு பொண்ணு அப்படியே சைட் வச்சுருக்காங்க. ஸோ அது வேற என்ன நம்ம ஜிகே தான். எங்கப்பா என்னமா இருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸில் சின்ன இருக்காவே பார்த்தாலே என்னென்னமோ பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிகே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். மனசுக்குள்ள நீங்கள் இந்த சைடு குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. ஜிகே உங்களை வச்ச கண்ணை எடுக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ஜிகே ஒரு ஒயிட்டரை கொடுக்குறான். ஒயிட்டர் எங்கவா சார்? என்ன சார்? அந்த பொண்ணு இருக்கால பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கால, ட்ரெண்ட்ஸ் கையில் வச்சிருக்கால, அவளை நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூப்பிட்டுவா. ஸோ ஜிகே இந்த மாதிரி அந்த வெயிட்டர்கிட்ட சொல்கிறான். ஸோ அந்த வெயிட்டர் கொஞ்சம் யோசிக்கலாம். என்னடா யோசிக்கிறேன், இப்போ நீ கூட்டிகிட்டு வரலாம் வச்சுக்கோ, இது இப்போ நம்ம தான் போகணும் பரவாயில்லையா? சரி இல்லை சார் நான் கூட்டிகிட்டு வரேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயத்தோட சொல்லிடுறான். போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான் ஜிகே. ஜிகே சொன்ன மாதிரி அந்த வெயிட்டர் உங்களுக்கு கூப்பிட்றான். யூஸ் மீ மேடம் ஜிகே சொன்ன அடுத்த செகண்ட். ஸோ அந்த வெயிட்டர் உங்களை கூப்பிட்றான். அதுக்குள்ளே ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க. ஸோ அந்த லாஸ்ட் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஸோ ட்ரெண்ட்ஸ் கையில் வச்சுட்டு அவங்க தான் அவங்கள கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவான். ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல, எவன்டா அவன் என்னென்ன கூப்பிட்றது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அவங்க ஒருத்தன் கையை நீட்டி இங்கே வா கம்கியர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் பார்த்துட்டு இதுக்கு நம்மளை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசனையாகவே நிற்கிறீங்க. ஸோ அவங்க கண்ணை பண்ணணும்னு லைட்டாக பயந்துட்டீங்க. சரி போவோம் இதுதான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. நீங்களும் பக்கத்தில் வந்துட்டு என்ன எதுக்கு என்ன கூப்பிட்டா? ஃபர்ஸ்ட்டு நீ உட்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிகே உங்களை பார்த்துட்டு உன் பேர் என்ன? எதுக்கு என் பேர்லாம் கேட்குறீங்க? பேர் கேட்டால் சொல்லணும், எதுக்கு முன்னை இதுக்குன்னு கேட்கக்கூடாது. ஜிகே இந்த மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் கண்ணு வைக்கிறோம். உங்களுக்கு லைட்டாக அதில் விடுது. பயந்துட்டு சொல்லிடுறீங்க ஜிகிட்ட ரிஷிகா அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ ஜிகே பார்த்துட்டு ஓ ரிஷிகா பேர் கூட நல்லா தான் இருக்கு. பேரை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? டக்குன்னு சொல்லி முடிச்சிட வேண்டியதானே? அது உங்களை எனக்கு தெரியாது. நீங்கள் திடீர்னு வந்து பேர் கேட்டீங்கன்னா தெரியாத ஆள்கிட்ட நான் எப்படி பேர் சொல்லுவேன், அதான் லைட்டாக பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு ஜிகிட்ட. ஸோ ஜிகே பார்த்துட்டு சரி ஓகே. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு நான் முன்னே கேட்கலாமா? நீங்கள் இந்த மாதிரி கேட்குறீங்க ஜிகிட்ட. ஸோ ஜிகே உங்களை பார்த்துட்டு என்ன கேளு அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ நீங்கள் கேட்குறீங்க ஜிகிட்ட. ஒன்றும் இல்லை, என் பேர் கேட்டீங்க, உங்கள் பேர் நீங்கள் சொல்லவே இல்லையே, உங்கள் பேர் என்ன? நீங்கள் இந்த மாதிரி கேட்குறீங்க ஜிகிட்ட. ஜிகே உங்களை பார்த்துட்டு நான் என்னமோ நீ வேறு ஏதோ கேட்க போகிறேன்னு நினச்சேன், இதுதான் கேட்டியா? சொல்கிறேன் என் பேர் ஜிகே. இந்த மாதிரி சொல்கிறான் அவன் பேரை. ஸோ நீங்களும் கேட்டுட்டு ஓ உங்கள் பேர் ஜிகேவா? ஆமாம் என் பேர் ஜிகே தான். ஓகே உங்கள் பேர் சொல்லிட்டீங்க, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி கேட்குறீங்க ஜிகிட்ட. ஸோ ஜிகே உங்களை பார்த்துட்டு எதுக்கு கூப்பிட்டேன்னு நான் சொல்கிறதுக்கு பதிலாக நீ கெஸ் பண்ணி சொல்லலாம். இந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்கிறான். ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க புரியலையே? அதாவது நீ எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு கேட்குறல, ஸோ நீ கெஸ் பண்ணி பாரு நான் எதை கூப்பிட்டேன்ட்டு சொல்கிறேன். ஜிகே இந்த மாதிரி அவங்கள பார்த்து சொல்கிறான். ஸோ உங்களுக்கு இதுதான் புரியுது. எதுக்கு கூப்பிட்ருப்பீங்க மிஸ்டர் ஜிகே? ட்ரிங்க்ஸ் ஊற்ற இல்லை டான்ஸ் ஆட, இதுக்கு தானே நீங்கள் கூப்பிட்டீங்க ஜிகே. நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க ஜிகே பார்த்தேன். ஸோ ஜிகே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இதுக்கு தான் கூப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறியா நீனு? நல்லா யோசிச்சு திங்க் பண்ணி சொல்லு. ஜிகே இந்த மாதிரி உங்களை பார்த்து சொல்ல. ஸோ நீங்களும் இதுக்கு தான் கூப்பிட்ருப்பீங்கன்னு எனக்கு தோணுது, இல்லைனா நான் தப்பாக தான் சொல்லிட்டேனா எனக்கு தெரியல, நீங்களே சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜிகிட்ட சொல்லிடுறீங்க. ஸோ ஜிகே உங்களை பார்த்துட்டு ஸோ ஓகே பரவாயில்ல, எவ்வளோ தூரம் திங்க் பண்ணி சொன்னதுக்கு ஓகே. ஸோ நானே சொல்கிறேன். ஜிகே உங்களை சொல்கிறோம். நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா ஸோ மேட்ரு அதான் ரூமில் பண்ணுவாங்களே அதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டேன். நான் இது வந்ததுலேருந்து ஒன்றா தான் வச்சுக்கணும் எடுக்கணும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ உன்னை பார்க்க எனக்கும் அப்படியே வைப் ஆகி போச்சு. அதனால என்னால் கான்ட்ராக்ட் பண்ண முடியலையா? ஸோ அதனால தான் போயிட்டு சொல்லி உனக்கு கூப்பிட சொன்னேன். ஸோ நீயும் வந்துட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கேன் என்கிட்ட. ஜிகே இதை எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான் அவங்ககிட்ட. ஸோ நீங்கள் இதை கேட்டு நான் கொஞ்சம் ஷாக்காகிறீங்க. அப்படியே ஒரு பக்கம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஜிகே பார்த்துட்டா ஓ டேல இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லியிருக்கலாமே, இல்லை என்னையாவது வந்து நீங்கள் கூப்பிட்ருக்கலாமே.
ஜேக்கிட்ட பேசுகிறீங்க. ஸோ ஜேகே அவங்கள பார்த்து என்ன இவ்வளோ நேரம் பயந்துட்டு பேசினா இப்போ என்ன டார்லிங் இப்படிமா வருது. அவங்கள பார்த்து இந்த மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் ஜேகே பார்த்து ஒரு ஸ்மார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க மடியில் போய் எப்படி உட்காருறீங்க. டேடி அது ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்தோன்னா லைட்டாக பயம் வந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு அந்த பயமாக போயிடுச்சு. நீங்கள் ஜேகே பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ ஜேகே அவங்கள பார்த்துட்டு ஓ அப்படியா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு டேடி ரூமுக்கு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி கேட்குறீங்க ஜேகிட்ட. ஸோ ஜேகே ஸ்மார்ட் பண்ணிட்டேன். போகலாமே தாராளமா. ஜேகே இந்த மாதிரி சொன்னோன்னே நீங்கள் ஜேகே கையை பிடிச்சிட்டு இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறீங்க ரூமுக்கு. ரூமுக்குள்ளே போயிட்டு அப்படியே டாப்பால் போட்டுறீங்க. அப்படியே முன்னாடி திரும்புறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறீங்க. அப்படியே வச்சுக்கின்னு இருக்கான் பார்த்துட்டே இருக்கான். அப்படியே உனக்கு ஒரு மாதிரி ஏறுது. நீங்கள் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக ஊற்றுறீங்க. ஸோ மேலே ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபுல்லாக நிற்கிற ஜேகேக்கு சுத்தமாக முடியல. கண் வெளிப்போ நம்மளை அப்படியே அவங்க வச்சுக்கினாங்க பார்த்துட்டே இருக்கான். அது இப்படி வந்து நிற்கிற இப்படி வந்து நின்றா எனக்கு சுத்தமாக முடியாதே. இன்னைக்கு சரியான வெட்டை தான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பைப் பண்ணுறான். ஸோ உங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏறுது உங்களுக்கே. ஜேகே இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு ஜேகே பக்கத்தில் வந்து நின்றுட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே டக்குன்னு அவங்களை இழுத்து பிடிச்சிட்டு க்ளோ பண்ணிடுறான். கிஸ் பண்ணிடுறான் ரொம்ப டீப்பாக. கிஸ் ரொம்ப டீப்பாக போகுது. 2 பேர்த்துக்கு மாற்றி மாற்றி பயங்கரமாக கிஸ் பண்ணிக்கிறீங்க நீங்களும் ஜேகேவோ. ஜேகே எப்படியோ அவங்கள தூக்கிட்டு போயிட்டு ஸோ அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறான். இப்போ கிஸ் பண்ணுறான் லிப்ஸில். ஸோ அப்படியே உங்கள் ஹிப்பு செஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணி பைப் பண்ணி வைக்கிறான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி மூவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஜேகேவும் அவனோட ட்ரெஸ்ஸு அவனோட பேண்ட்டு அவனோட பேண்டேஜ் எல்லாத்தையும் நம்ம பண்ணி தைக்க போட்டுறான். ஸோ ஃபுல்லாக நெக்கடாக இருக்கும் ஜேகே. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. டேடி செம்ம ஹாட்டாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே நான் எப்பவுமே இப்படி தான் ஹாட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸில் போய் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே டீப்பாக போகுது. இன்னும் டீப்பாக போகுது அந்த கிஸ்ஸு. அவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே கண்ணை மூடி ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான் ஜேகே. ஏய் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? ஆமாடி, நீ இனிமேல் எனக்கு பொண்டாட்டி தான். இனிமேல் என்னோட ப்ராப்பர்ட்டி. பாரு என்னோட முடியலடி. ஐ நீட் யூ டேடி. ஓகே இந்த மாதிரி ஜேகே பார்த்து சொன்னோன்னா ஸோ ஜேகே ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணுறான். லிப்ஸில் போயிட்டு கிஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு இன்செட் பண்ணிடுறான். ஸோ உங்களுக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. ஜேகே எப்படி உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணுறான். ஒன்றில் ஓகேவாயிரும். டேடி வலிக்குது டேடி. ஒன்றில் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்ம் பண்ணுறான். ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் நேரத்தில் ஓகேவாயிடுறீங்க. ஜேகே அப்படியே செம்மையாக ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை மட்டும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் செம்மையாக கத்தி பயங்கரமாக அமௌண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு ப்ரெஷர் ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் செம்மையாக அமௌண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜேகே பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஹாட்டான ஸ்வீட்டான அவ்வளோ ஹாட் லவ் இஸ் மீ கோட் நடந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கும் ஜேகேக்கும். 2 பேரும் லைஃப்புமே ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கு. உங்கள் லைஃப்பும் ஜேகே லைஃப்பும். ஓகேடா, இந்த எபிசோட் 1 ஷாட் எபிசோட் ஜேகே 1 ஷாட் புதிய எபிசோட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் 1 ஷாட் ஜேகே 1 ஷாட் எபிசோடில் புதிய எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம்ச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் நான் திங்கள் லவ் இஸ் சராங்க புஷ் பாய் பாய்.